இன்றைக்கு நாம் SC/ST Prevention of Atrocities Act 1989 இந்த ஆக்டை நாம பார்க்க போகிறோம். பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் கண்ட பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. இது சென்ட்ரல் ஆக்ட் நம்பர் 33 ஆஃப் 1989. இந்த பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்ற காரணத்தின் அடிப்படையில் இந்த வன்கொடுமைகளை இழைக்கும் குற்ற செயல்களை தடுப்பதற்காகவும் அத்தகைய குற்ற செயல்களை விசாரணை செய்வதற்கென்று தனியான ஒரு நீதிமன்றத்தினை ஏற்படுத்தி அது போன்ற வன் செயல்களை தடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்க வேண்டும், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த எந்த ஒரு நிலமோ அல்லது நீரோ அல்லது அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது சென்ட்ரல் ஆக்ட். ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் Prevention of Atrocities Act 1989. This act came into force on 31st January 30th 1990. 30/1/1990 ஆண்டு அந்த தேதியிலிருந்து இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தில் 2 சட்ட திருத்தங்கள் இருக்கிறது. 26/1/2016 ஒரு திருத்தம். அதை திருத்தம் என்று சொல்வதை விட ரீஷேப்டு என்று சொல்வது சாலச் சிறந்தது. 20/8/2018 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. குறிப்பா செக்ஷன் 18 ஒரு அமெண்ட்மெண்ட். இவற்றை எல்லாவற்றையும் நாம் 1 by 1 இப்பொழுது பார்க்கலாம். செக்ஷன் 1 as usual உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இதனுடைய எக்ஸ்டென்ட், இந்த சட்டத்தை எவ்வாறு அழைக்க வேண்டும், இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. This act may be called SC/ST Prevention of Atrocities Act 1989. It extends to the whole of India. இப்பெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரே கிடையாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2ஆக உடைத்து 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டு விட்டது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி என்றும் லடாக் யூனியன் டெரிட்டரி என்றும் ஒரு மாநிலத்தை 2ஆக உடைத்து 2 யூனியன் பிரதேசங்களாக இப்ப மாற்றப்பட்டு விட்டன. தற்பொழுது 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்கள் இருக்கிறது. கடைசியாக மயிலாடுதுறை என்ற ஒரு மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்திலிருந்து. அண்டர் செக்ஷன் 2 டிஃபைனிங் செக்ஷன். இந்த டிஃபைனிங் செக்ஷன் பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அவற்றை ஜெனரலா நாம தெரிந்து கொண்டு இந்த சட்டத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். ஏனென்று சொன்னால், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்றாங்க, அங்க டெஃபினேஷன் சொல்றாங்க, அங்க டிஃபைன் பண்றாங்க. டெஃபினேஷன் செக்ஷன்ல under Article 336, Article 336 Subarticle 24, Subarticle 23, 24, 25. Under Article 336 Subarticle 23 சொல்றாங்க schedule னா என்ன? What is meaning for schedule? Under Article 336 Subarticle 24 சொல்றாங்க SC னா யார்? What is the meaning for scheduled caste? அது மட்டுமல்ல, சபார்டிகல் 25 சொல்றாங்க ST னா யார்? இதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல டிஃபைன் பண்ணப்பட்ட விஷயத்தை தனியாக எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 341. இந்த 341 பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட, டிஃபைனிங் ஆர்டிகல்ல சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட,
Under Article 341 தான் சொல்றாங்க, scheduled caste, the president may with respect to any state or union territory and where it is state, after consultation with the governor thereof by public notification, specify the castes, races, or tribes, or parts of, or groups within castes, races, or tribes, which shall for the purpose of this constitution to be deemed to be scheduled caste in relation to the state or union territory as the case may be. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 342 தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னா யார்? பொதுவா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து மலை, காடுகள் இது போன்ற ஏரியாக்களில் தான் வாழ்வார்கள். நாம் சிஆர்பிசி படிக்கின்ற பொழுதே சில பகுதிகளுக்கு பொருந்தாது, குறிப்பாக நாகாலாந்து. அதை போல சிபிசி 1908 சில பகுதிகளுக்கு பொருந்தாது. நாகாலாந்து, கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி இதெல்லாம் ஆந்திர பிரதேசல இருக்கு. இது போன்ற பகுதிகளுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க வந்து காடுகளிலே பிறந்து காடுகளிலே வாழ்கிறார்கள், மலைவாழ் மக்கள். நாம் பார்த்திருக்கிறோம். அண்டர் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி. அந்த அன்டச்சபிலிட்டினா என்ன? அன்டச்சபிலிட்டியை பொறுத்தவரை நம்முடைய தமிழக அரசினுடைய டெக்ஸ்ட் புக்லேயே சொல்லப்பட்டிருக்கும். அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அண்டர் ஆர்டிகல் 46 ப்ரமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு காஸ்ட். அவர்களுக்கு பதவியில் உயர்வு அளிக்க வேண்டும். அரசு பணியாளர்களாக பணிபுரிகின்ற பொழுது பட்டியல் இன மக்களுக்கும் அல்லது பட்டியல் பழங்குடியின மக்களுக்கும் பதவியில் உயர்வு அளிக்க வேண்டும். அண்டர் ஆர்டிகல் 46. அண்டர் ஆர்டிகல் 338 சொல்றாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் நேஷனல் கமிஷன், தேசிய ஆணையம் இருக்கிறது. அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 338 கேபிட்டல் ஏ சொல்றாங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் நேஷனல் கமிஷன். எனவே இவைகளை நாம் மறக்கவே கூடாது. இதுல டிஃபைனிங் செக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தனியாக ஒரு ஆர்டிகிளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆர்டிகிள்ல பார்த்தீங்கன்னா 341 எஸ்சினா யாருன்னு சொல்றாங்க. அதை போலவே எஸ்டினா யாருன்னு சொல்றாங்க 342. அன்டச்சபிலிட்டி அண்டர் ஆர்டிகல் 17. அண்டர் ஆர்டிகல் 46 அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க சொல்றாங்க, கல்வியிலும் பொருளாதாரத்திலும். அண்டர் ஆர்டிகல் 338A ஷெட்யூல்டு காஸ்ட் நேஷனல் கமிஷன். அண்டர் ஆர்டிகல் 338 கேபிட்டல் ஏ ஷெட்யூல்டு ட்ரைப் நேஷனல் கமிஷன். இத்தனை ஆர்டிகல்ஸ்ல வந்து இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now we are moving on under section 2. SC/ST Prevention of Atrocities Act 1989 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் 30/1/1990 ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இது இந்தியா முழுமைக்கும் பொருந்தும். இது வந்து ஒரு மத்திய சட்டம். அண்டர் செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நார்மலா டெஃபினேஷன் கிளாஸ் இது. டிஃபைனிங்ல அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் ஏ வன்கொடுமை என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் அட்ராசிட்டிஸ்? இந்த சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 3 படி தண்டிக்கக்கூடிய ஒரு குற்ற செயலை செய்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம் தான் வன்கொடுமை, அட்ராசிட்டிஸ். இதை கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த ஆக்டே வந்து டு பிரிவென்ட் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள். அண்டர் செக்ஷன் 2A வன்கொடுமை என்பது இந்த சட்டத்தின் பிரிவு 3 சொல்லப்பட்டத்தக்க, பிரிவு 3 குறிப்பிடத்தக்க, தண்டிக்கப்படத்தக்க குற்ற செயல் என்று பொருள்படும். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் பி
தொகுப்பு சட்டம் என்றால் என்ன? கோட். சிஆர்பிசி தான் சொல்றாங்க. ஏன்னா எந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சிஆர்பிசி ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல 9 வகையான பொருள் வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 வகையான பொருள் வரையறைகளில் முதலாவதாக வன்கொடுமை அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் ஏ. இரண்டாவது தொகுப்பு சட்டம் சிஆர்பிசி தான் குறிப்பிடுறாங்க. கிளாஸ் சில சொல்றாங்க பட்டியல் கண்ட சாதியினர் அல்லது பட்டியல் கண்ட பழங்குடியினர், பட்டியல் வகுப்பினர், பட்டியல் பழங்குடியினர் என்பது அரசியலமைப்பு சட்டம். அதுல அண்டர் ஆர்டிகல் 366 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப் ஆர்டிகல் 24 and 25 டிஃபைனிங் செக்ஷன், டிஃபைனிங் ஆர்டிகல் அண்டர் ஆர்டிகல் 366 சப் ஆர்டிகல் 24 சொல்லப்பட்ட எஸ்சினா யார், 25 சொல்லப்பட்டிருக்கின்ற எஸ்டினா யார், இவர்களைத்தான் குறிக்கும். அதில் உள்ள பொருட்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் எவ்வாறு அர்த்தப்படுத்தியிருக்கிறார்களோ அவற்றை அவ்வாறே நாம் அடாப்ட் பண்ணிக்கணும். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் டி ஸ்பெஷல் கோர்ட். இந்த சட்டத்தில் செக்ஷன் 14 சொல்லப்பட்டிருக்கின்ற நீதிமன்றம் தான் ஒரு சிறப்பு நீதிமன்றம். அந்த சிறப்பு நீதிமன்றம் ஒரு அமர்வு நீதிமன்றமாக கூட செயல்படும். ஒரு அமர்வு நீதிபதியினுடைய ரேங்க் தான் அவர். அண்டர் செக்ஷன் 2D. அண்டர் செக்ஷன் 2E ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 14 ஸ்பெஷல் கோர்ட்டை பற்றி சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 15 ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 2E இந்த ஆக்ட்ல செக்ஷன் 15 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞர். அண்டர் செக்ஷன் 2F இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆனால் பொருள் வரையறை எதுவும் செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஐபிசியில் இருக்கக்கூடிய அல்லது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அல்லது சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஃபைனிங் செக்ஷனை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் என்ன சொற்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் என்ன பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தில் விளக்கம் இல்லை என்று சொன்னால் ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த 3 சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருள் விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமானது இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 9 ஐட்டம்ஸ் இருக்குது. அண்டர் செக்ஷன் 21A அட்ராசிட்டிஸ் என்றால் என்ன? அப்ப இந்த சட்டத்துல செக்ஷன் 3 சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அட்ராசிட்டிஸ். செக்ஷன் 3 படி தண்டிக்கத்தக்க ஒரு குற்ற செயலை செய்கின்ற பொழுது அது குற்ற வன்முறை என்று அர்த்தம். செக்ஷன் 21C SC ST என்பவர் யார்? அப்புறம் நம்ம ரெஃபர் டு அண்டர் ஆர்டிகல் 366 சப் ஆர்டிகல் 24 and 25 அதை பார்க்க வேண்டும். அடுத்தது who is dependent? இதுல டிபெண்டன்ட் யாரு? அண்டர் செக்ஷன் 21BB பிராக்கெட் குள்ள BB டிபெண்டன்ட் முக்கியமானது. அதுல ஸ்பாஸ் வரலாம், பேரண்ட்ஸ் வரலாம், சில்ட்ரன் வரலாம், சிஸ்டர்ஸ் வரலாம், பிரதர்ஸ் வரலாம். இவர்களெல்லாம் சார்ந்தவர்கள் டிபெண்டன்ஸ். இதில் எக்கனாமிக் பாய்காட் என்றால் என்ன? அது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்டர் செக்ஷன் 21A அட்ராசிட்டிஸ், 21C SC STனா யார், 21D ஸ்பெஷல் கோர்ட்னா என்ன, 21E ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்பவர் யார்? டிஃபைனிங் செக்ஷன்ல இவை முக்கியமானது. ஏன்னா டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல இந்த கேள்விகள் இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. எக்கனாமிக் பாய்காட் என்றால் என்ன? எக்கனாமிக் பாய்காட் மீன்ஸ் ரிஃப்யூசல் டு ஒர்க், அல்லது ஒரு சர்வெண்ட் இருக்கிறார் அவருக்கு பணி கொடுக்க மறுப்பது. எங்க மேல நீங்க கேஸ் கொடுத்துட்டு எங்க நிலத்திலே நீங்க வந்து வேலை செய்ய வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லி ஒரு லேண்ட்லார்டு, ஒரு மாஸ்டர் வந்து அந்த சர்வெண்ட்டுக்கு பணி கொடுக்க மறுத்தால் அதுவும் எக்கனாமிக் பாய்காட் தான். ரிஃப்யூசல் டு டூ
சில வேலை செய்யவே கூடாதுன்னு சொல்றதும் எக்கனாமிக் பாய்காட் தான். டினையல் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதுவும் எக்கனாமிக் பாய்காட் தான். இவற்றை பற்றி அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் N, இது மிக முக்கியமானது. எக்கனாமிக் பாய்காட்டை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. பப்ளிக் சர்வெண்ட் என்பவர் யார்? பப்ளிக் சர்வெண்ட் என்பவர் யார்? நாம் ஏற்கனவே ஐபிஎஸ்ல பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 14 சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், அண்டர் செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட். ஒரு ஜுடிஷியல் ஆபீசர் பப்ளிக் சர்வெண்ட். ஆனால் அவர் நீதி பரிபாலனம் செய்கின்ற பொழுது அவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. அட்ஜுடிகேட் பண்றாரு, அப்ப அவர் பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. நிர்வாக பணிகளை கவனிக்கின்ற பொழுது அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட். இந்த சட்டப்படி செயல்படுகின்ற அனைவரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். அண்டர் செக்ஷன் 3 சாப்டர் நம்பர் 2 அண்டர் செக்ஷன் 3, இந்த 3ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சாப்டர் நம்பர் 2 இதுல அண்டர் செக்ஷன் 3ல இருந்து 9 வரை நாம் பார்க்க போகிறோம். அஃபென்சஸ் ஆஃப் அட்ராசிட்டிஸ். அப்ப அஃபென்சஸ் என்னென்ன குற்றங்களுக்கு எந்த வகையான தண்டனைகளை கொடுப்பது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 3, 4, 5 இது ஒரு செட் ஆஃப் செக்ஷன் நம்ம பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 6, 7, 8, 9 இவற்றை தனித்தனியாக பார்க்கலாம். அண்டர் செக்ஷன் 3 வன்கொடுமை என்றால் என்ன? அப்ப பிரசம்ப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா அதையும் நாம் பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 8ல தான் இத பிரசம்ப்ஷன் பற்றி சொல்றாங்க. நீங்க பிரசம்ப்ஷனை பொறுத்தவரை ஒரு போக்சோ ஆக்ட் இருக்குன்னு சொன்னா அதுல பிரசம்ப்ஷன் அண்டர் செக்ஷன் 29, 30ல பிரசம்ப்ஷன் இருக்கு. அந்த பிரசம்ப்ஷன் ஷால், வேற வழியே கிடையாது. அதுதான் பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட்ல அவ்வளவு சீக்கிரம் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அதை நீங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டு நடத்தினாலும் பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா ஷால் தான், மேண்டட்டரி. கன்விக்ஷன்ல தான் போய் முடியும். இதே NDPS ஆக்ட் இருக்கு, அதுல பிரசம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 35ல பிரசம்ப்ஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே இந்த ஆக்ட்ல செக்ஷன் 8 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிரசம்ப்ஷன் சொல்றாங்க. Now we are entering into section 3. Under section 3ல subsection 1 class 1 இதை நாம 1 by 1 பார்க்கணும் சார். ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லிடுறேங்க. செக்ஷன் 3 பனிஷ்மெண்ட் பண்றாங்க. செக்ஷன் 4 பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லெக்டட் டியூட்டிஸ். பப்ளிக் சர்வெண்ட் ஒரு அலட்சியமா நடந்துக்கிறாரு, கவனக்குறைவா நடந்துக்கிறாருன்னு சொன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட். செக்ஷன் 5 என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட், ரிப்பீட் அஃபெண்டர் இருப்பார். செக்ஷன் 6 அப்ளிகேஷன் ஆஃப் ஐபிசி சொல்றாங்க. செக்ஷன் 7 ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. செக்ஷன் 8 தான் பிரசம்ப்ஷன் பிளஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பற்றி சொல்றாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 9 பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர் சொல்றாங்க. Now we are entering into under section 3 of this act, offenses of atrocities. Under section 3(1) subsection 1, giving annoyance of general nature. ஒரு பட்டியல் சாதியினருக்கோ அது பட்டியல் பழங்குடியினருக்கோ ஒரு பொதுவாக ஒரு தொல்லை ஏற்படுத்துவது. இந்த சட்டம் not applicable for an accused of SC/ST. ஒரு SC/ST இன்னொரு SC/STக்கு எதிராக ஏதேனும் குற்றம் செய்தால் இந்த சட்டம் பொருந்தாது. அப்ப இந்த சட்டம் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு நான் SC/ST அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. 26/1/2016 இந்த சட்டத்தை ரீஷேப் பண்ணாங்க. Under section 3 subsection 1 class A 3(1)A SC/ST அந்த சமூகத்தை சேர்ந்த ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், அவர்களின் வாயில் அப்னாக்சியஸ் சப்ஸ்டான்சஸ் குடிக்க சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, ஐ மீன்
ஒரு மாட்டினுடைய சாணம், அந்த சாணிப்பால் என்று சொல்வார்கள், அதை கரைத்து நீங்க உண்ண வேண்டும். ஒரு அப்னாக்சியஸ் சப்ஸ்டான்சஸ் வந்து குடிக்க சொல்லி ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ அல்லது பட்டியல் பழங்குடியினருக்கு அதை ஃபீட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)A படி அப்னாக்சியஸ் சப்ஸ்டான்சஸ், இந்த செக்ஷன்ல வந்து ட்ரிச்சில ஒரு சம்பவம் நடந்து வழக்கு பதிவு செய்தார்கள். அண்டர் செக்ஷன் 3(1)B SC/ST நபரின் வீட்டில் டம்பிங் பண்றது, ஐ மீன் குப்பைகள்லாம் கொண்டு போய் இந்த SC/ST பீப்புள் எங்க இருக்காங்களோ அவங்க வீட்டு எதிர்த்தாப்புல குவித்து வைத்தல், அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)C நெய்பர் ஹோம் இருக்கும், அருகாமையில கொண்டு போயிட்டு இந்த கழிவுகளை கொட்டி வைத்தால் அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)D சில SC/ST பீப்புளை நிர்வாணமாக ஊர்வலம் விடுவார்கள் அல்லது செருப்பு மாலை போட்டு கழுதையில் அவர்களை ஊர்வலம் விடுவார்கள். அவ்வாறு செய்தால் அண்டர் செக்ஷன் 3(1)D படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)E ரிமூவிங் தி ஹேர், தலையை மொட்டடிப்பாங்க. ஒரு SC/ST பர்சனை கொண்டு வந்து அவங்க தலையில இருக்கக்கூடிய முடியை மழித்து எடுப்பது, ரிமூவிங் தி ஹேர், அண்டர் செக்ஷன் 3(1)E படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)F என்க்ரோச்மெண்ட் ஆஃப் பிளேஸ், ஒரு SC/STக்கு சொந்தமான இடத்தை என்க்ரோச் பண்றாரு, ஆக்கிரமிக்கிறார், அவ்வாறு செய்தால் அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)F. 3(1)G நில உரிமைகளை குறுக்கிடுதல். கீழ்த்தஞ்சை, தஞ்சை மாவட்டத்திலே கீழ்த்தஞ்சை, தஞ்சை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலமுள்ள SC/ST நபர்களுடைய உரிமைகளை பறித்தல், குறுக்கிடுதல். அண்டர் செக்ஷன் 3(1)H பெகர். பெகர் என்று சொன்னால் அண்டர் ஆர்டிகல் 23 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 24 சொல்றாங்க 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய ஃபேக்டரியில நீங்க வேலைக்கு வச்சிருக்க கூடாது. ஆனால் அந்த 14 வயது உள்ள ஒரு குழந்தை ஒரு வீட்டில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை செய்யலாம். அவங்க வீட்டுல வந்து ஒரு கற்பூரம் தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து குடிசை தொழில், அவங்க வீட்டிலேயே தயாரிக்கிற தொழில். அவங்க அப்பா அம்மா செய்யறாங்கன்னா அவங்க வீட்டிலேயே தயாரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் தயாரிக்கலாம். 14 வயசு உள்ள ஒரு குழந்தை அந்த இடத்துல எம்ப்ளாய் பண்ணலாம், ஒன்னும் தவறு இல்லை. இப்ப அண்டர் ஆர்டிகல் 23 தான் சொல்றாங்க பெகரை பற்றி சொல்றாங்க. அதிக அளவு வேலை, குறைந்த அளவு கூலி, இதான் பெகர். இன்றைக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி, குறைந்தபட்ச கூலி சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள ஒரு நபருக்கு குறைந்தபட்ச கூலியாக 178 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க கூகுள்ல போய் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் வேஜஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தீர்மானிச்சிருக்காங்க 178 ரூபாய். காலையிலிருந்து இரவு 10 மணி வரை வேலை வாங்குவார்கள். ஆனா கூலி பாத்தீங்கன்னா 50 ரூபாய் கொடுப்பாங்க, 20 ரூபாய் கொடுப்பாங்க. ஆக அதிக வேலை, குறைந்த கூலி, இதுதான் பெகர். அண்டர் செக்ஷன் 3(1)H. 3(1)I மனித கழிவுகளை கட்டாயப்படுத்தி தூக்க வைத்தல். ஒரு மனிதனுடைய மலத்தை இன்னொரு மனிதன் அள்ளுவது எவ்வளவு பெரிய கொடூரம். கோயம்புத்தூர் பகுதியில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தேறிய ஏரியா. ஆனா இன்னைக்கு வந்து மெஷின்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அண்டர் செக்ஷன் 3(1)I படி மனித கழிவுகளை கட்டாயப்படுத்தி தூக்க வைத்தல். 3(1)J மேனுவல் ஸ்கேவேஞ்சர், இந்த சாக்கடை எல்லாம் அல்றதுக்கு பயன்படுத்துவாங்க பாருங்க, அதுவும் குற்றம். 3(1)K தேவதாசி போன்று forcing them to be தேவதாசி. தேவதாசி முறை இருக்கிறது, பொட்டு கட்டி விட்டுருவாங்க கோயிலுக்குன்னு. அவங்களுடைய பணியை டான்ஸ் ஆடுவதுதான். அந்த கோயிலுக்குன்னு தர்மகர்த்தா, பெரிய ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் வருகின்ற பொழுது அவங்களோடு தன்னுடைய பெட்டை ஷேர் பண்ணிக்கணும். அதை போல forcing them to be தேவதாசி, தேவதாசி போன்று அவர்களை கட்டாயப்படுத்தி
அது போன்ற காரியங்களில் பணிகளில் ஈடுபடுத்த செய்வது. அண்டர் செக்ஷன் 3(1)L தேர்தல் உரிமையை குறுக்கிடுதல். மதுரை சம்பவம் இதற்கு எடுத்துக்காட்டு. தேர்தலே நடைபெறாமல் இருந்தது. கொட்டக்காட்சி ஏந்தல் போன்ற பகுதிகள் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி முருகேசன் என்ற ஒரு SC/ST பர்சன் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது போன்ற தேர்தல்களில் வந்து குறுக்கீடு செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் இந்த எலெக்ஷன்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது. குறிப்பா SC/ST பீப்புளை வந்து அந்த மாதிரி யாரும் வந்து நீங்க தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அண்டர் செக்ஷன் 3(1)L அண்டர் செக்ஷன் 3(1)M அதையும் மீறி ஒரு பஞ்சாயத்து தலைவரா வந்துட்டாருன்னு சொன்னா அந்த பஞ்சாயத்து பணிகளில் குறுக்கீடு செய்யக்கூடாது. 3(1)M அண்டர் செக்ஷன் 3(1)N காசிங் எக்கனாமிக் பாய்காட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 3(1)N எக்கனாமிக் பாய்காட் என்றால் என்ன? தனியாக இது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. பாய்காட் மீன்ஸ் பகிஷ்கரிப்பு என்ற அர்த்தம். உங்களுக்கு எதுவும் தர முடியாது, எந்த பணிகளும் தர முடியாது. ரிஃப்யூசல் டு ஒர்க் ஒரு சர்வெண்ட்டை பணி கொடுக்க மறுப்பது. ரிஃப்யூசல் டு டூ டினையல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்டர் செக்ஷன் 3(1)N இது கண்டிப்பா கேள்வியாக கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 3(1)O ஒரு குறிப்பிட்ட நபருக்குத்தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி SC/ST பீப்புளை யாரும் கட்டாயப்படுத்தக் கூடாது. அண்டர் செக்ஷன் 3(1)P அவர்கள் மீது பொய் வழக்கு ஏதும் தொடுக்கக்கூடாது. வீட்டு வேலை செய்துட்டு இருப்பாங்க ஒரு SC/ST பெண், ஒரு 18 வயசு கீழே அல்லது 18 வயசுக்கு மேற்பட்டு. அவர்களிடம் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் தவறாக நடக்க முயற்சி செய்வார். இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் உங்கள் மீது திருட்டு குற்றம் சுமத்தப்படும் என்று சொல்லி சில பேர் மிரட்டுவது, அல்லது என்னுடைய நிலத்திற்கு கண்டிப்பா வேலை செய்ய வேண்டும், இல்லைன்னா மேல கேஸ் போட்டுருவேன், ஒரு பொய் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவது. எங்களை மீறி தேர்தலில் நிக்க கூடாது, முயற்சி செய்தால் உங்கள் மீது வந்து பொய் வழக்கு போடப்படும் என்று சொல்லி மிரட்டுவது. அவ்வாறு மிரட்டினால் அண்டர் செக்ஷன் 3(1)P படி அது குற்றம். 3(1)Q giving false information to public servant to injure SC/ST people. SC/ST மக்களுக்கு எதிராக ஒரு பொய்யான தகவல்களை ஒரு பொது ஊழியருக்கு தெரிவிப்பது. அவ்வாறு தெரிவித்தால் அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)Q அண்டர் செக்ஷன் 3(1)R இன்டென்ஷனல் இன்சல்ட் வேணுமெனே வந்து அவங்களை அவமானப்படுத்துவது. துண்டு கட்டிட்டு இருந்தா இடுப்புல எடுத்து வைங்க, செருப்பு போட்டு இருந்தா கையில எடுத்துட்டு தான் நடக்கணும், தெருவுள்ள நீங்க செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்றாங்க. அதுதான் இன்டென்ஷனல் இன்சல்ட். சைக்கிள்ல போகக்கூடாது, 2 வீலர்ல போகக்கூடாது. அண்டர் செக்ஷன் 3(1)R அண்டர் செக்ஷன் 3(1)S abusing them by calling caste name within public view பொதுமக்கள் பார்வைக்கு 10 பேர் மத்தியில அவருடைய சாதியின் பெயரை சொல்லி அழைப்பது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)S அண்டர் செக்ஷன் 3(1)T destroying the religious அவர்களுடைய சிலைகள் இருக்கும், உருவ வழிபாடுகள், ஐடல் வர்ஷிப். அவர்கள் வணங்கக்கூடிய இந்து கோயில்கள், இந்து திருத்தலங்கள் இருக்கும் அவர்களுக்கென்று தனியாக. அவற்றை உடைப்பது, இடிப்பது, அழிப்பது. இவ்வாறு செய்தால் அண்டர் செக்ஷன் 3(1)T படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)U promoting enmity between amongst them 2 குரூப்புக்குள்ள அல்லது அவர்களுக்குள்ளாகவே ஒரு பகையை வளர்க்கிறார். ஒரு பண்ணையார் இருக்கிறாரு, SC/ST பீப்புள் இருக்காங்க,
அதுல 2 குரூப்புக்குள்ள இவர் பணம் கொடுத்தா அவனை அடி இவனை அடி, அடிக்கடி பிரச்சனை. அந்த மாதிரி பகையை எதுவும் வளர்க்க கூடாது. அது மட்டுமல்ல, வேறொரு நபருக்கு பணம் கொடுத்து, வேறொரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை தாக்குங்கள், அவர்களை விடாதீர்கள் என்று சொல்லி ஒரு பகையை வளர்ப்பது அண்டர் செக்ஷன் 3(1)(u) படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)(v) ஒரு மதிப்பு வைத்திருக்கக்கூடிய இறந்து போன தலைவர்களுடைய சிலைகளுக்கு செருப்பு மாலை அணிவிப்பது. அண்டர் செக்ஷன் 3(1)(v) மதிப்பு வைத்திருக்கும் இறந்து போன தலைவர்களுடைய சிலைகளுக்கு செருப்பு மாலை அல்லது போட்டோவுக்கு செருப்பு மாலை அணிவிப்பது. அண்டர் செக்ஷன் 3(1)(v). அண்டர் செக்ஷன் 3(1)(w) செக்சுவல் ஆக்ட்ஸ் அகைன்ஸ்ட் them. ஒரு பட்டியலின அல்லது பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு எதிராக, அந்த பெண்களுக்கு எதிராக செக்சுவல் ஆக்ட்ஸ், அவர்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க கூடாது. அவ்வாறு செய்தால் அண்டர் செக்ஷன் 3(1)(w) படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)(x) fouling வாட்டர் ரிசோர்சஸ். பட்டியலின மக்களோ அல்லது பட்டியல் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் ஆதாரத்தில், அது குளமாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், அல்லது கைபம்பா இருக்கலாம், அல்லது வாட்டர் டேங்கா இருக்கலாம், அதில் மாட்டு சாணத்தை கொண்டு போய் வீசுவது அல்லது பூச்சி மருந்துகளை கலப்பது, இது போன்று அவர்கள் பயன்படுத்த குடிக்கக்கூடிய தண்ணீரில் எந்த ஒரு கெடுதலும் செய்யக்கூடாது. செய்தால் குற்றம் அண்டர் செக்ஷன் 3(1)(x). அண்டர் செக்ஷன் 3(1)(y) deny access to public places. இந்த தெருவழியை நீங்க வரக்கூடாது, இந்த தெருவழியை நீங்க சவ ஊர்வலத்தை எடுத்து வரக்கூடாது. இப்ப சவ ஊர்வலத்தை எடுத்து வரக்கூடாதுன்னு சொன்னா, இறந்து போனவருக்கு அவமரியாதை செய்வது ஐபிசில எந்த செக்ஷன்ல சொல்லப்பட்டது? அண்டர் செக்ஷன் 3(1)(y) படி deny access to public places, பொது வழியாக நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களையோ அல்லது பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களையோ தடை செய்யக்கூடாது. தடை செய்தால் அண்டர் செக்ஷன் 3(1)(y) படி அது குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)(z) forcing them to go out their house. அவங்க வீட்டுல இருந்து நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து மற்றவங்களை SC/ST பீப்புளை வெளியேற்றக்கூடாது. அவர்கள் SC/ST பீப்புள் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளிலிருந்து அவர்களை வெளியேற்றினால், கட்டாயப்படுத்தி வெளியேற்றினால் அண்டர் செக்ஷன் 3(1)(z) படி குற்றம். அண்டர் செக்ஷன் 3(1)(za) refusing them civil rights. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடியுரிமை உரிமைகளை மறுக்கக்கூடாது. மறுத்தால் PCR ஆக்ட் 1955 தனியா இருக்குது, இருந்தாலும் இங்க டிஃபைனிங் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 3(1)(za). அண்டர் செக்ஷன் 3(1)(zb) சூனியக்காரர்கள், விச் கிராஃப்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த விச் கிராஃப்ட் இருப்பேன், சூனியம் வச்சு உங்களை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடாது. இந்த அண்டர் செக்ஷன் 3(1)(zb) நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருந்தாங்க, 1 மார்க் சார். இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல ZB கேட்டிருந்தாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ZB 3(1)(zb) இந்த சூனியக்காரர்கள், விச் கிராஃப்ட், அவர்களை பற்றி ஒரு கேள்வி, 1 மார்க். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 ZC threatening social boycott. சோசியல் பாய்காட்னு நாம ஏற்கனவே எக்கனாமிக் பாய்காட் பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 3(1)(n)ல எக்கனாமிக் பாய்காட். ஆனா 3(1)(zc)ல சொல்றாங்க சோசியல் பாய்காட். இந்த சமூகத்துல உங்களை அங்கீகரிக்க மாட்டோம், விட மாட்டோம், நீங்க எந்த ஒரு வேலை, விவசாய வேலைகளும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ரீதியாக ஒதுக்கி வைப்பது. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், ஊரை விட்டு வெளியே தள்ளிடுவேன். இதுதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ZC 3(1)(zc threatening social boycott. இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல கண்டிப்பாக ஒரு क्वेश्चन வரும் சார். ஒன்னு 3(1)(l) வரலாம்,
அல்லது 3(1)S வரலாம். ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டா அது குற்றம். தேர்தலில் நிக்க கூடாது தடுத்தா 3(1)L குற்றம். அல்லது 3(1)V தலைவர்களுக்கு செருப்பு மாலை அல்லது போட்டோவுக்கு செருப்பு மாலை போட்டா குற்றம். அல்லது 3(1)Y பொது இடத்துல நடக்கூடாதுன்னு சொன்னா குற்றம். அல்லது 3(1)G அவங்களுடைய நிலத்தை வந்து பறிச்சீங்கன்னா குற்றம். 3(1)F என்கரேஜ் பண்ணா குற்றம். அல்லது 3(1)A அந்த SC/ST பீப்புள் இருக்காங்க, பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களோ அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களோ, அவர்களுடைய வாயில் வந்து அப்நாக்சியஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து ஃபீட் பண்ணக்கூடாது, ஊட்டக்கூடாது. கண்டிப்பாக இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உண்டு. அந்த செக்ஷன் 3(1)A சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பார்த்து விட்டோம். அப்ப பனிஷ்மெண்ட் என்ன சார் சொல்றாங்க? நாட் லெஸ் than 6 months but which may extend to 5 years வரலி. குறைந்தபட்சம் 6 மாதம் சிறை தண்டனை, அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும். இந்த ZB வரலும் சொல்லப்பட்ட ZC வரையிலும் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A ஆரம்பிச்சு ZC வரை சொல்லப்பட்ட குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்தால் குறைந்தது 6 மாத காலம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 அதுல கிளாஸ் 1 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 ஃபேப்ரிகேட் பண்றாங்க, ஒரு பொய்யான ஆவணம் புனைகிறாங்க. ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பத்தி படிக்கிறீங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 461 65 67 69 கடைசியில் 71 கேஸ் போடுவாங்க. ஒரு பொய்யான ஆவணங்களை தயாரிச்சு பணம் வாங்கிட்டு இருப்பார், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி. இவரால் வேலை வாங்கி தர முடியாது. ஆனா இவரே என்ன பண்ணுவார், ஒரு ஆர்டர் அடிச்சு கிரீனிங்ல போட்டு சீல் எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஆர்டர்னு தருவார். இந்த மாதிரி இந்த போலி ஆவணங்கள் புனைவதெல்லாம் சில பேருக்கு வந்து கை வந்த கலையா இருக்கும். இங்கே ஒரு நபருக்கு ஒரு போலி ஆவணத்தின் மூலமாக ஒருத்தர் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு SC/ST பீப்புளுக்கு ஒரு பொய்யான ஆவணங்களை தயார் செய்து பொய்யான சாட்சிகளை சொல்லி ஒரு SC பட்டியல் இனத்தை சார்ந்தவரோ அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சார்ந்தவருக்கு எதிராக ஒரு சான்றாவணம், பொய்யான ஒரு சான்றாவணம் புனைந்தோ அல்லது பொய் சாட்சி சொல்லியோ அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு இன்னோசென்ட்டுக்கு தூக்கு தண்டனை. எதன் மூலமாக? ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் எவிடன்ஸ், கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். அப்ப அண்டர் செக்ஷன் 193 ஐபிஎஸ்ல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 197 ஐபிஎஸ்ல அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது போன்று ஒரு SCO அல்லது ST அதை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த நபர்களுக்கு எதிராக ஒரு பொய்யாவணம் புனைந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்ட விபரம் தெரிய வருகின்ற பொழுது அந்த நபருக்கும் 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை விதிக்கப்படும். ஒரு SC/ST பீப்புளுக்கு எதிராக ஒரு நான் SC/ST என்ன பண்றாரு, ஒரு கொலைகேஸ்ல வந்து இவர் பேரை வந்து சம்மந்தப்படுத்தி இவர் தான் கொலை செய்தான்னு சொல்லிட்டு அதுக்கு பொய்யான சாட்சியோ பொய்யான ஆவணங்களையோ தயார் பண்ணி அந்த SC/ST பீப்புளுக்கு எதிராக கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டார். பிறகுதான் தெரிய வருது அது பொய் சாட்சி, பொய்யான சான்றாவணம் தெரிய வரும் பட்சத்தில் யார் இதை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, யார் இந்த பொய்யாவணத்தை புனைந்தாரோ அவருக்கு அந்த செக்ஷன் 193 ஐபிஎஸ் படி 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை வழங்கப்படும். ஆனால் ஒரு இன்னோசென்ட், ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரே கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் இவ்வாறு செயல்படும் பட்சத்தில் not less than 6 months but which may extend to 7 years or fine. Under section 3(2) under section 3 subsection 2 class 1 சொல்றாங்க, ஒரு பொய்யான ஆவணம் புனைந்து ஒரு SC/ST வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நபருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். யார் பொய் சாட்சி சொல்லி பொய்யான ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தி ஒரு SC/STக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லி அந்த SC/ST எதிராக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க, அவன் ஒரு இன்னோசென்ட், அவன் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு. பிறகுதான் தெரிய வருது இவர் ஒரு பொய்யான ஆவணத்தை உண்டு பண்ணி ஏற்படுத்தி ஒரு இன்னோசென்ட்டுக்கு ஒரு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான்னு தெரிய வரும் பட்சத்தில் இதை யார் செய்தாரோ அவருக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1.
அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2ல சொல்றாங்க பொய் சாட்சி சொல்றாங்க பாருங்க 193. ஒரு இன்னோசென்ட்டுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 7 வருஷம், அதிகபட்சம் குறைந்தது 6 மாசத்திலிருந்து அதிகபட்சம் 7 ஆண்டுகள். அது மட்டுமல்ல பிளஸ் ஃபைன். பொய் சாட்சி சொல்லி ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, அது தூக்கு தண்டனை கிடையாது. தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருன்னா அவருக்கு தூக்கு தான் கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 தூக்கு தண்டனை இல்லாத பட்சத்தில் அல்லது ஆயுள் தண்டனை இல்லாத பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2 படி ஒரு பொய் சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்குறான்னு சொன்னா அவருக்கு 7 வருஷம் வரையும் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு அல்லது 10 வருஷம் வரையும் வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த நபருக்கு குறைந்தது 6 மாசம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 7 வருஷம் வரலையும் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1ல சொல்றாங்க ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பண்ணி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இதை யார் பண்ணாரோ அவருக்கு எதிராக வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படும். ஒரு இன்னோசென்ட் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு எதிராக தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு தூக்கு தண்டனை தான். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2ல சொல்றாங்க ஒரு பொய் சாட்சி சொல்லி 7 வருஷம் அல்லது 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துறாரு ஒரு எஸ்சி எஸ்டிக்கு எதிராக. அப்ப அந்த நபருக்கு குறைஞ்சது 6 மாசம், அதிகபட்சம் 7 வருஷம் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 3ல 7 ஆண்டுகள் பிளஸ் ஃபைன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்சீஃப் பண்றாரு, ஒரு எஸ்சி இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய வீட்டை கொளுத்திட்டுறாரு, அவங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து தீ மூலமாக அழித்து விடுகிறார், சொத்தை அழிப்பு செய்கிறார். குடியிருக்கும் வீடு, ஒரு எஸ்சி எஸ்டியினுடைய குடியிருக்கும் வீட்டை யாராவது ஒருத்தங்க கொளுத்திட்டாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3 323 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3 படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 4 ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புள் அவங்க வர்ஷிப் பண்ற ஒரு இடம் இருக்கு, அவங்களுடைய கோயில் இருக்கு, அதை வந்து தீ வச்சு கொளுத்திட்டாங்கன்னா அந்த நபருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் பிளஸ் ஃபைன். எஸ்சி எஸ்டி பீப்புள் வசிக்கூடிய வீடை கொளுத்திட்டாங்கன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3 படி 323 படி 7 வருஷம் ஃபைன். அதே எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து வர்ஷிப் பண்ற இடம் டெம்பிள் இருக்கு பாருங்க, அந்த கொளுத்திட்டாங்கன்னா அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 இப்ப ஜெனரல் ஐபிசி ஏதாவது ஒரு குற்றம் சொன்னா ஐபிசின் படி அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கலாம் பிளஸ் ஃபைன் கொடுக்கலாம். இந்த செக்ஷன்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு 2021 கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5. அந்த லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2021 கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்ப்பு. அது பதான் ஜமால் வாலி, பதான் ஜமால் வாலி versus State of Andhra Pradesh, கிரிமினல் அப்பீல் நம்பர் 452 ஆஃப் 2021 2021 வந்த ஜட்ஜ்மெண்ட் இது. பதான் ஜமால் வாலி versus State of Andhra Pradesh, கிரிமினல் அப்பீல் நம்பர் 452/2021 LL 2021 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 231. இதுல அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 படி இதுல வந்து 3 கேசஸ் வந்து 4 கேசஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க இந்த பதான் வழக்குல. அந்த கேஸ் சொல்லி குறிச்சிங்க சார். தினேஷ் அலைஸ் புத்தா, தினேஷ் என்ற புத்தா versus ராஜஸ்தான், ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2006 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 771. தினேஷ் அலைஸ் புத்தா versus ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2006 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 771. அடுத்த கேஸ்லாஸ் ராம்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா,
ராம்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2007 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 174. ராம்தாஸ் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2007 வால்யூம் 2 SEC பேஜ் நம்பர் 170. அடுத்த கேஸ்ல அஷ்ரஃபி ASHRAFI அஷ்ரஃபி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் UP, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2018 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 742. அஷ்ரஃபி versus State of Uttar Pradesh 2018 volume 1 SEC page number 742. Under section 3 subsection 2 class 5 ல இப்ப லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சார் இது. வத்தான் ஜமால் வாலி versus State of Andhra Pradesh கிரிமினல் அப்பீல் நம்பர் 452/2021. இது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சார். பொது மக்கள் பார்வையில தான் நீங்க வந்து அது மாதிரி குற்றத்தை பண்ணிருக்கணும். இந்த கேஸ்ல என்னன்னா, ஒரு வாய் பேச முடியாத ஒரு SC/ST, ஒரு ஊனமற்ற ஒரு SC/ST பெண், அவங்களை கடத்திட்டு போயிட்டு அவர் ரேப் பண்ணிட்டார். இது சம்பந்தமா அவருக்கு 376ல லைஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 படி ஜெனரல் IPCல 376 வந்துச்சுன்னா லைஃப் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஃபைன் போட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை வந்து விசாரித்த சுப்ரீம் கோர்ட், இந்த வழக்கை வந்து இந்த பத்தான் வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க ஜெனரலா பாக்குறீங்கன்னு சொன்னா, அதே சமயத்துல இந்த அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 பொறுத்தவரை ஜெனரல் IPCல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சரிதான். ஆனா ஸ்பெசிபிக்கா அவருக்கு தெரியுமா இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இவர், குறிப்பாக பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் தான் அவர், அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் தான் அவர் என்று சொல்லி அந்த ரேப் நடப்பதற்கு முன்பாக குறிப்பாக தெரிந்திருக்க வேண்டும், அல்லது பொதுமக்கள் பார்வைக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு லேட்டஸ்டா வந்து டிஸ்கஸ் பண்ண வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல சார். இது அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5ல சொல்றாங்க, ஜெனரலா நீங்க IPCல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துருங்க, பிளஸ் ஃபைன் போட்டுருங்க. Under section 3 subsection 2 class 5A அதுல இந்த ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட IPC அஃபென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, IPCல எவ்வளவு தண்டனை சொல்லியிருக்காங்களோ அதே தண்டனை தான். Under section 3 subsection 2 class 5ல என்ன சொல்றாங்க, ஜெனரலா IPCல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பிளஸ் ஃபைன் கொடுத்துருங்க. அதான் அந்த 10ஆம் வழக்கு பார்த்தோம் பாருங்க. ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கடத்தி சென்று அவர் ரேப் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து லைஃப் கொடுத்துட்டாங்க. இதை சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்ச் பண்ண பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் அதை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரித்து தான் அந்த தீர்ப்பு வழங்கினாங்க. இதுல அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5A சொல்றாங்க, ஷெட்யூல்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த IPC அஃபென்ஸ்னா அதே தண்டனை கொடுத்துருங்க, அதுல மாற்றமே பண்ணாதீங்க. Under section 3 subsection 2 class 6 201 IPC வருது. 201 எதை பற்றி பேசுகிறது? கன்சீலிங், ஸ்கிரீனிங், மறைச்சு வைக்கிறான் இல்லைங்களா, ஒரு சாட்சியத்தை மறைத்தல், அது கிரைமுக்கான அதே தண்டனை தான். ஒரு சாட்சி இருக்காங்க, அந்த சாட்சியத்தை மறைச்சு வச்சிடறாங்க. ஒரு SC/ST கேஸ் நடக்குது, அதர் பார்ட்டி வந்து என்ன பண்றாங்க, பாதிக்கப்பட்ட விக்டிம் சைட்ல இருந்து சாட்சிகள்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த சாட்சியை பிடிச்சி ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு மறைச்சு வச்சிடுறது, கன்ஃபைன் பண்ணிடுறது. அந்த மாதிரி ஒரு சாட்சியத்தை நீங்க மறைச்சிங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 6 படி IPCயில் சொல்லப்பட்டிருக்கிற அண்டர் செக்ஷன் 201ல என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தண்டனை. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7 அக்யூஸ்ட் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்காரு. ஒரு SC/STக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கிறது, ஆனா பப்ளிக் சர்வெண்ட் ரொம்ப அலட்சியமா இருக்காரு, அதை எதுவும் கண்டுக்கல, எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. அதே மீறி எடுத்தானே கடமைக்குன்னு அவர் செயல்பட்டு இருக்காரு.
அப்ப அவரை தண்டிக்க முடியுமானா தண்டிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7 படி. இதுல ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கு சார். ஏன்னா அந்த எஸ்சிஎஸ்டி கேஸ்ன்னு சொன்னாவே பொதுவா டிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, எஸ்பிக்கு தகவல் சொல்லணும். எஸ்பி என்ன பண்ணுவாங்க, எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை வெளியிடுவார். செஷன்ஸ் கோர்ட்ல நீங்க வந்து எஸ்சிஎஸ்டி கேஸ் நடத்துறீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி வந்து டிஃபென்ஸ் லாயர் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்க, நீங்க வந்து எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய மேல் அதிகாரி எஸ்பி கிட்ட நீங்க வந்து அனுமதி வாங்கினீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த அனுமதி பெறுவது மேண்டட்டரி. இல்லைங்க நான் பர்மிஷன் வாங்காம செஞ்சேங்க அப்படின்னு சொன்ன கேஸ் அக்யூட்டல் ஆகுது. அப்ப பர்மிஷன் வாங்காம செய்யறாருன்னா என்ன அர்த்தம், அந்த பப்ளிக் சர்வெண்ட் அந்த டிஎஸ்பி நெக்லெக்டா செயல்பட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அந்த டிஎஸ்பிக்கு எதிர்ப்பாக கேஸ் போட முடியுமானா முடியும். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7 படி கேஸ் போட முடியும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 1 வருஷம் மேக்சிமம். என்ன குற்றமோ ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வயலேட் பண்ணிட்டாருன்னு சொன்னா நாட் லெஸ் than 1 year but which may extends to, இந்த சட்டத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதுல எந்த அளவிற்கு தண்டனைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறதோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனை வழங்கப்படும். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7. இதுல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது சார். ஒரு கிளான்ஸ் குயிக்கா சொல்றேன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1 ஒரு இன்னோசென்ட்டுக்கு, ஒரு எஸ்சி சேர்ந்த ஒரு இன்னோசென்ட்டுக்கு எதிர்ப்பா ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா பிறகு தெரிய வருது அந்த எஸ்சி வந்து ஒரு இன்னோசென்ட். அப்ப பொய்யான ஆவணங்களை தயார் பண்ணி தான் அவரை வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அது யார் வாங்கி கொடுத்தாரோ அந்த நபருக்கு தூக்கு தண்டனை தான் விதிக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1. கிளாஸ் 2ல சொல்றாங்க, பொய் சாட்சி சொல்லி ஒரு 7 வருஷமோ 10 வருஷமோ ஒரு இன்னோசென்ட் ஒரு இன்னோசென்ட் ஆஃப் எஸ்சி இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தோம்னா அந்த நபருக்கு குறைஞ்சது 6 மாசம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 7 வருஷம் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 2. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 3ல சொல்றாங்க, ஒரு வீட்டை கொடுத்துட்டீங்க, எஸ்சி வீட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 7 வருஷம் தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 4ல சொல்றாங்க, அந்த எஸ்சி பீப்புள் வழிபடக்கூடிய கோயில்களை, வர்ஷிப் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 4. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5 ஜெனரல் ஐபிஎஸ்ல இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க, ஒரு ரேப் பண்றாங்க, மற்ற இதர காரியங்கள் பண்றாங்க, மர்டர் கூட எது வேணாலும் பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு மர்டரே பண்ணிட்டாலும் சரி, இப்ப ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுங்க பிளஸ் ஃபைன் போடுங்க. இதுலதான் இப்ப 2021 ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க, எது எதுக்கெல்லாம் பொருந்தும் பொருந்தாதுன்னு சொல்லி. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 5A ஷெட்யூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஐபிஎஸ் அஃபென்ஸ்னா அதே தண்டனை கொடுத்துருங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 6 ஒரு சாட்சியத்தை மறைக்கிறீங்க, ஒரு சாட்சியை மறைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு சாட்சி சொன்னா தண்டனை கிடைக்கும். அப்ப அந்த எஸ்சி பீப்புளை வந்து மறிக்கிறாங்க, கொண்டு போயிட்டு மறைச்சு வைக்கிறாங்க, அடைச்சு வைக்கிறாங்க ஒரு ரூம்ல அப்படின்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 6 படி அது குற்றம். அப்ப ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன் போடுவாங்க, அண்டர் செக்ஷன் 201 படி கேஸ் போடலாம். எப்படி போடுவாங்கன்னா அண்டர் செக்ஷன் 201 ஐபிசி ரெட் வித் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 6 ன்னு போடுவாங்க. அதே போலவே அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7 ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவருடைய டியூட்டில வந்து நெக்லெக்டா இருக்காருன்னு சொன்னா அவருக்கு குறைஞ்சது 1 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு தண்டனை கொடுக்க முடியும். இந்த செக்ஷன் 3 நீங்க மறக்கவே கூடாது. அண்டர் செக்ஷன் 4, இந்த செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சார். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 7ல சொல்லப்பட்ட விஷயங்களை இங்க எலாபரேட்டா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். செக்ஷன் 4ல 6 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லிஜென்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட். ஒரு பொது ஊழியர் ஒரு அசட்டையாக செயல்படும் பட்சத்தில், ஒரு கவனக்குறைவாக செயல்படும் பட்சத்தில் அவருக்கான தண்டனைகள் என்ன? அவர் கடமை மீறிய செயலாக இருக்க வேண்டும். இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி செயல்பட்டு இருக்கணும். எஸ்எஸ்சி ஆக்ட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி
அல்லது இந்த ரூல் இருக்கு, SC ST prevention of atrocities ரூல் ஒன்னு இருக்கு, அந்த ரூலை மீறி அவர் நடந்திருக்க வேண்டும் அந்த பப்ளிக் சர்வெண்ட். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் not less than 6 months but which may extend to 1 year. குறைஞ்சது 6 மாசம் சிறை தண்டனை, அதிகபட்சம் 1 வருடம் வரை தண்டனை விதிக்கப்படும். சாப்டர் நம்பர் 12 ஆஃப் CRPC இருக்கு பாருங்க. சாப்டர் நம்பர் 12 ஆஃப் CRPC படி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அதை மீறி நடக்கிறாருன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன், ஃபைனல் ரிப்போர்ட், அதை மீறி நடக்கும் பட்சத்தில் CRPCல 154 ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அப்ப அது ஒழுங்கா சரியா செயல்படாத பட்சத்தில் after administrative inquiry he can be filed a case. 154 இருந்து எல்லாத்தையும் முறையா நடக்கணும். 173 சப்செக்ஷன் 2 வரை நடக்க வேண்டும். அதுல தவறும் பட்சத்தில் அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கான தண்டனை பற்றி சொல்றாங்க. அப்ப அந்த பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடக்கும். அந்த என்கொயரி நடந்து அதுல குற்றம் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஸ்பெஷல் கோர்ட் அதை விசாரிப்பாங்க. அப்ப ஸ்பெஷல் கோர்ட் பற்றி இந்த ஆக்ட்ல எங்க சொல்லப்பட்டிருக்கு? செக்ஷன் 14. ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பற்றி இந்த ஆக்ட்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? செக்ஷன் 15. அதை மறக்கக்கூடாது. இதுதான் செக்ஷன் 4 சார். செக்ஷன் 4ல 6 விஷயங்கள் இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற கடமையை மீறி அந்த பப்ளிக் சர்வெண்ட் செயல்பட்டிருந்தா குற்றம், அல்லது இந்த ரூல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற கடமையை மீறி அந்த பப்ளிக் சர்வெண்ட் செயல்பட்டு இருந்தால் குற்றம். அப்ப அவங்களுக்கு தண்டனை குறைஞ்சது 6 மாசம், அதிகபட்சம் 1 வருஷம் தண்டனை தராங்க. சாப்டர் நம்பர் 12 ஆஃப் CRPCல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் 154 CRPC ஸ்டார்ட் ஆகும், FIR இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 173 கர்லிங் அது சொல்லப்பட்டிருக்கின்ற கடமைகளை சரிவர செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா இன்ஃபர்மேஷனோ ஃபைனல் ரிப்போர்ட்டோ, அப்ப அந்த பப்ளிக் சர்வெண்ட் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இப்ப நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரியில ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஸ்பெஷல் கோர்ட் நடவடிக்கை எடுப்பார்கள். இதுதான் செக்ஷன் 4. செக்ஷன் 5 என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட். இந்த என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்டை பொறுத்தவரை திரும்ப திரும்ப ஒரு குற்றத்தை செய்யறாரு, ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸ். அப்ப மினிமம் 1 இயர் அவர் கொடுக்கணும், நாட் லெஸ் தென் 1 இயர். 1 வருஷத்துக்கு குறையாம அவரால் செய்யப்பட்ட குற்றத்துக்கு அதிகபட்ச தண்டனை என்னவோ அந்த தண்டனை கொடுக்க வேண்டும். செக்ஷன் 5ல சொல்றாங்க. இப்ப என்ஹான்ஸ்டு பனிஷ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இதே குற்றத்தை SC ST பீப்புளுக்கு எதிராக அடிக்கடி இதே பிரச்சனை பண்றாரு, அது போன்ற நபருக்கு குறைந்தது 1 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் அவரால் செய்யப்பட்ட குற்றம் அது இந்த சட்டப்பிரிவில் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கான தண்டனை வழங்கப்படும். அண்டர் செக்ஷன் 6 மிக முக்கியமானது. இதுல கேள்வி கேட்பாங்க, மீட்டாட்டிஸ் மீட்டாண்டிஸ். இதை மறக்க கூடாது. இந்த மீட்டாண்டிஸ் மீட்டாண்டிஸ் இடம் பார்த்து பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை பொருள் காண வேண்டும். செக்ஷன் 6 பொறுத்தவரை ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை SC ST ஆக்டுக்கு பயன்படுத்தலாம். ஒரு 34 ஐபிசி இருக்கு, SC ST ஆக்ட்ல சேர்க்கலாம். 2 பேர் சேர்ந்து 2 பேருக்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து ஒரு SC ST பீப்புளுக்கு எதிராக ஒரு அஃபென்ஸ் பண்றாங்கன்னா அப்ப ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அண்டர் செக்ஷன் 34 எதை சொல்கிறது? இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு பொது எண்ணத்தோடு அந்த குற்றத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுதல். அண்டர் செக்ஷன் 34. இந்த 34 என்னன்னு சொல்லுவாங்க? இந்த 34 தான் சார் வேற ஒரு பெயர் சொல்லி அழைப்பார்கள், ரூல் ஆஃப் எவிடன்ஸ். ரூல் ஆஃப் எவிடன்ஸை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 34 ஐபிசில சொல்றாங்க, அந்த நபர்கள் நேரடியாக பங்கெடுத்திருக்க வேண்டும். ஷால் பி பிரசன்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் 2 பேர் இருக்கலாம். ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பொது எண்ணத்தோடு முன்னெடுத்து செல்வது. இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன், செக்ஷன் 34 ஐபிசி. அதே இங்கே SC ST ஆக்ட்ல நம்ம பொருத்தலாம், பயன்படுத்தலாம். அதை போலவே 149 அதையும் பயன்படுத்தலாம். சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 அபேட்மெண்ட், சாப்டர் 5A கான்ஸ்பைரசி, சாப்டர் 23 attempt to commit.
இந்த 7 விஷயங்களையும் ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 7 விஷயங்களையும் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு பொருந்தும். சில பேர் கேட்பாங்க, என்னங்க ஸ்பெஷல் ஆக்ட் அது இருக்கிறப்ப எப்படிங்க ஐபிசில கேஸ் போடுறாங்க? அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல அந்த செக்ஷன் 6ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐபிசியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை எடுத்து கையாளலாம் என்று, பயன்படுத்தலாம் என்று ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கிறது அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட். இப்ப 7 விஷயங்கள் என்ன? செக்ஷன் 34 ஐபிசி, 149 ஐபிசி, சாப்டர் நம்பர் 3 ஐபிசி, சாப்டர் நம்பர் 4 ஐபிசி, சாப்டர் நம்பர் 5 ஐபிசி அபேட்மெண்ட், சாப்டர் நம்பர் 5 கேபிட்டல் ஏ ஐபிசி கான்ஸ்பரைசி, சாப்டர் நம்பர் 23 அட்டெம்ப்ட் டு கமிட். இந்த 7 விஷயங்களையும் அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு பொருந்தும். இதை தான் சொல்றாங்க மியூட்டண்டிஸ் என்று சொல்கிறார்கள். இடம் சுட்டி பொருள் விளக்கு, இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இடம் பொருள் ஏவல் நம்ம சொல்றோமா இல்லைங்களா? நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம படிச்சிருப்போம், இஆர்ஸ்ன்னு சொல்லுவோம், எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட். இடம் சுட்டி பொருள் விளக்குக தமிழ்ல. அதே மாதிரிதான் இந்த சட்டத்துல சில வார்த்தைகள் விஷயங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை, சொல்லப்படவில்லை, டிஃபைன் பண்ணலாம். ஐபிசி எடுத்துங்க, சிஆர்பிசி எடுத்துங்க, சிபிசி இது எவிடன்ஸ் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலவே செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்ட்ல சொல்றாங்க, ஐபிசில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 34, 149, சாப்டர் 3, 4, 5 கேபிட்டல் ஏ, சாப்டர் நம்பர் 23 இதெல்லாம் கையில் எடுத்துங்க, இதை நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இதைதான் மியூட்டண்டிஸ் என்று சொல்கிறோம். அண்டர் செக்ஷன் 7 for feature of property of certain movable or immovable or both. ஒரு எஸ்சிஎஸ்டி இருக்காங்க, ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களோ அல்லது பட்டியல் பழங்குடியினத்தை சார்ந்தவர்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை பறித்துக் கொள்வது, என்கரேஜ் பண்ணாலே குற்றம். சில பேர் பிடிக்குவாங்க, கால்காணி நிலம் இருக்கா, 1/2 ஏக்கர் இருக்கா, 1 ஏக்கர் இருக்கா, 10 சென்ட் இருக்கா, மெயின்ல இருக்கா, கொண்டு வந்துட்டு கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. அது மாதிரி செய்தால் அது குற்றம். பறிமுதல் பண்றீங்கன்னா அது குற்றம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஆஃப்டர் த ட்ரையலுக்கு பிறகு மூவ், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரையல் முடிஞ்சு அக்யூட்டல் ஆகி போச்சு, ஐ மீன் வந்து கன்விக்ட் ஆயிட்டாங்க, அப்ப என்ன பண்ணலாம்? அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு போயிடும். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 ட்ரையல் பெண்டிங்ல இருக்கு, அங்க ட்ரையல் முடிஞ்ச பிறகு போகுது, இங்க ட்ரையல் பெண்டிங்ல இருக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டி ஆஃப் அக்யூஸ்ட் மே பி அட்டாச்டு. ட்ரையல் பெண்டிங்ல இருக்கப்பவே அந்த அக்யூஸ்டுடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பி இது எஸ்சி/எஸ்டி ஆக்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னா ஆர்டர் 38 ரூல் 5 நீங்க மறக்கவே கூடாது. ஏபிஜே பெட்டிஷன் போடுவோம் நாம, ஏபிஜே. அந்த ஏபிஜே பெட்டிஷன்ல என்ன சொல்றோம் நாம? அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். எதுக்காக? தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அவருடைய சொத்தை எதுக்கு வந்து நம்ம வந்து ஜப்தி பண்றோம்? ஒரு மணி சூட் இருக்கு சார், ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு, அப்ப அசலும் தரல வட்டியும் தரல, மணி சூட்டு நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா 3% கட்டினா போதும் சார் கோர்ட் ஃபீ. இப்ப அமெண்ட்மெண்ட் படி தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூஷன் ஆக்ட் 1955 படி இப்ப 3% கட்டினா போதும் செக்ஷன் 42ல. அதுக்கு முன்னாடி வேற, ரைட்? அப்ப ஒரு மணி சூட் போடுறாங்க, மணி சூட் போட்டு கேட்கறாங்க. இதுக்கு இடையில ஒரு அக்யூஸ்ட் நினைக்கிறேன், ஐ மீன் டிஃபெண்டன்ட் நினைக்கிறாரு, எப்படியா இருந்தாலும் நமக்கு தீர்ப்பு வந்து நம்மளுக்கு எதிர்ப்பா தான் வரும், பாதகமா தான் வரும், நம்ம பேர்ல இருக்கிற அசைய சொத்து வந்து யார்கிட்டயா சேல் பண்ணிடலாம், அல்லது மனைவி பிள்ளைகள் யார் பேர்ல எழுதி வச்சிடலாம், இல்ல தூரத்து சொந்தம் உறவினர்கள் நண்பர்கள் அவர் பேர்ல எழுதி வச்சிடலாம், கிரையம் கொடுத்துடலாம், அல்லது பினாமி பேர்ல நம்ம கிரையம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குறுக்கு வழிகள்லாம் கையாளுவாங்க. அப்ப குறுக்கு வழிகள்லாம் கையாளுறாங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் தான் நாம என்ன செய்ய முடியும்? ஆர்டர் 38 ரூல் 5ல நாம ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த ஆர்டர் 38 ரூல் 5 படி ஒரு பெட்டிஷன் போட்டு அவருடைய சொத்து வந்து யாருக்கும் சேல் பண்ணக்கூடாது, லீஸ் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அட்டாச் பண்றோம். ஏபிஜே பெட்டிஷன், அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். ஆர்டர் 38 ரூல் 3
அதுல வந்து கைது பண்ணலாம். இந்தியா விட்டு தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னு சொன்னா கைது பண்றதுக்கு நம்ம வாங்குற ஆர்டர், அதை மறக்கக்கூடாது. அதே போலவே தான் இந்த SC/ST ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு ட்ரையல் பெண்டிங்ல இருக்கு, அந்த நேரத்துல வந்து அந்த அக்யூஸ் வந்து அவர் சொத்தை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது தெரிஞ்சாவே அந்த அக்யூஸ்ட் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி இட் ஷுட் பி ஸ்டாண்ட்ஸ் இன் தி நேம் ஆஃப் அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் பேர்ல தான் இருக்குது, அதனுடைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப அந்த சொத்தை என்ன பண்ணலாம், ஜப்தி பண்ண உத்தரவு போடலாம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ட்ரையல் முடிஞ்சிட்ட பிறகு அவர் கன்விட் பண்ணிட்டாங்கன்னா அவர் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து, அசையா சொத்துக்கள், அக்யூஸ்ட் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் நாம கைப்பற்றலாம். ஆனா பெண்டிங் ட்ரையல் வந்து சில நேரத்தில் அக்யூஸ்ட் வந்து புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவாங்க, கன்னிங்கா செயல்படுவாங்க, ரொம்ப நரித்தந்திரமா செயல்படுவாங்க. இப்ப கன்னிங்கா செயல்பட்டு சொத்தை வந்து சேல் பண்ணிடலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தை நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு போகணும், நீதிமன்றத்தினுடைய நாலேஜ் கொண்டு போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 படி அந்த அக்யூஸ்டினுடைய அசையா சொத்துக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜப்தி பண்ணி வச்சிருவாங்க. பிறகு வந்து அந்த பெண்டிங் ட்ரையல் வந்து கேஸ் முடியுது. முடியிறப்ப அக்யூஸ்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு, பியாண்ட் த ரீசனபிள் டவுட். ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்ப ஏற்கனவே ஜப்தி பண்ணி வச்சிருக்கோம் பெண்டிங்லே, அதுல ஃபைன் போட்டு இருந்தால் அந்த ஃபைனுக்கான தொகையை வந்து வசூலிச்சுக்கலாம், அந்த சொத்தை சேல் பண்ணிக்கலாம். அண்டர் செக்ஷன் 8 செக்ஷன் 8 பொறுத்தவரை ப்ராசிக்யூஷன் எதை நிரூபிக்கணும், பிரசம்ப்ஷன் இங்கதான் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு போக்சோ ஆக்ட்ல வந்து பிரசம்ப்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் 29, 30 நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அண்டர் செக்ஷன் 7 NDPS ஆக்ட்ல வந்து ஒரே ஒரு இடத்துல தான் சார் வந்து டெத் சென்டென்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 31 கேபிட்டல் A அங்கதான் டெத் சென்டென்ஸ் இருக்கும். NDPS ஆக்ட் படிக்கிறப்ப மறக்க கூடாது, அதுல டெத் சென்டென்ஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரே செக்ஷன் அண்டர் செக்ஷன் 31A தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தருவாங்க. நம்ம NDPS ஆக்ட் பாக்குறப்ப அதை படிக்கலாம். ஓகே, அண்டர் செக்ஷன் 29 and 30 போக்சோ ஆக்ட்ல சொல்றாங்க, பிரசம்ப்ஷன் பத்தி சொல்றாங்க. அதே போல NDPS ஆக்ட்ல பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 35. அதை போலவே இந்த SC/ST ஆக்ட்ல வந்து பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 8. அண்டர் செக்ஷன் 8ல சொல்றாங்கன்னா ஒரு ப்ராசிக்யூஷன் எதை சார் நிரூபிக்கணும், எதை ப்ரூவ் பண்ணணும், அப்ப கோர்ட் வந்து எதை பிரஸ்யூம் பண்ணும், குற்றம் செய்ய அந்த அக்யூஸ்ட் வந்து பண உதவி செய்வார். சில பேர் பணம் கொடுத்தா பணம் அவங்கள போயிட்டு அந்த SC/ST பீப்புளை போயிட்டு அடிங்கடா, அவன் வீட்டை கொடுத்துங்கடா அப்படின்னு சொல்லி பண உதவி செய்யறாங்க. அப்ப அது குற்ற உடந்தை 107, 109 IPCல. அப்ப குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறாங்க, பண உதவி செய்யறாங்கன்னு சொன்னா பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா ரிபட்டபிள் பிரசம்ப்ஷன். அப்ப ஷேல் தான் இங்க, இர்ரிபட்டபிள் பிரசம்ப்ஷன் கிடையாது. சட்டம் எவ்வாறு அனுமானம் செய்து கொள்ளும் என்று சொன்னால், அவர்தான் அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லி இது மறுக்க முடியாத அனுமானம், ரிபட்டபிள் பிரசம்ப்ஷன் தான் எடுக்கும். ஷேல் இங்க மே வராது. இவர்தான் பணம் கொடுத்து இந்த SC/ST பீப்புளுக்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ண சொல்றாரு, அடிக்க சொல்றாரு, சண்டை போட சொல்றாரு, பிரச்சனை உண்டு பண்றாரு, வீடை கொளுத்த சொல்றாரு, நிலத்தை பறிக்க சொல்றாரு. இதுக்கெல்லாம் யார் வந்து பினான்சியல் எய்டு பண்றாங்களோ அவர்களுக்கு எதிரான பிரசம்ப்ஷன் வந்து மேண்டட்டரி ஷேல். அப்ப ரிபட்டபிள் பிரசம்ப்ஷன், மறுக்க முடியாத அனுமானம். ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு அஃபென்ஸ் பண்றாங்க, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ப குரூப் ஆஃப் பர்சன் சொன்னாவே அண்டர் செக்ஷன் 34 IPC வந்துடணும். 2 பேர் இருந்தாங்கன்னா 34 வந்துடும். 5 நபர்களோ அல்லது 5 பேருக்கு மேற்பட்ட நபர்களோ, 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்களோ இருக்கும் பட்சத்தில் 149 வந்துடும். ஆனா சுப்ரீம் கோர்ட் இப்ப லேட்டஸ்டா சொல்லியிருக்காங்க, 34 போட்டாலும் 149 போட்டாலும் 2 ஒண்ணுதான் சார் சொல்றாங்க. இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் என்று சொன்னாலும், இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் என்று சொன்னாலும் சரி, 34 இருந்தாலும் 149 இருந்தாலும், 34ல என்ன சொல்றாங்க, இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். 149ல என்ன சொல்றாங்க, இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட். ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பொது எண்ணத்தோடு கிடையாது. பொது எண்ணத்தோடு என்று சொன்னால் 34, பொது நோக்கத்தோடு காமன் ஆப்ஜெக்ட், பொது நோக்கத்தோடு முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 149 IPCல கேஸ் போடுவாங்க. இப்ப 34 என்று சொன்னாலும் 149 என்று சொன்னாலும் ஒன்றுதான். சுப்ரீம் கோர்ட் இப்ப நிறைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, நான் பிறகு கொடுக்குறேன் அந்த ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு அஃபென்ஸை டன் பண்றாங்க, செய்யறாங்க.
ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரசம்ஷன் எப்படின்னா அதுவும் ரிபட்டபிள் பிரசம்ஷன் தான். ஷேல் 34 வந்தாலும் 149 வந்தாலும் ஐபிசி வந்தாலும் அது ஷேல். பிரசம்ஷன் ரிபட்டபிள், மறுக்கவே முடியாது. நீங்க தான் பண்ணீங்க சார், இதான் ரிபட்டபிள். நீங்க செக் கேஸ்ல பாத்தீங்கன்னா ரிபட்டபிள்னா மறுக்கக்கூடியது, இர்ரிபட்டபிள்னா மறுக்க முடியாது. அப்ப இந்த ரிபட்டபிள் பிரசம்ஷன் தான் இங்க எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு பொருந்தும். செக்ஷன் 34 149 எதுவாக இருந்தாலும் சரி ஷேல். இப்ப விக்டிமை பற்றி பர்சனல் நாலேஜ் இருக்கா? விக்டிம் யாரு, அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவரா அல்லது பட்டியல் பழங்குடி இனத்தை சேர்ந்தவரா என்று சொல்லி அவர்களை பற்றி இவர் யார், என்ன விவரம், அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். பர்சனல் நாலேஜ் இருந்தா அக்யூஸ்ட் நோஸ் தி காஸ்ட் ஆஃப் விக்டிம், பாதிக்கப்பட்டவனுடைய எந்த சமூகத்தை சேர்ந்தவர், எந்த சாதியை சேர்ந்தவர் என்று சொல்லி அந்த அக்யூஸ்டுக்கு பர்சனல் நாலேஜ் இருக்கும் பட்சத்தில் அது ஷேல் தான். அப்ப அவர் தண்டிக்கப்படுவார். இதான் செக்ஷன் 8. செக்ஷன் 9 பொறுத்தவரை கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர்ஸ், அதிகாரத்தை அளித்தல், கன்ஃபர் பண்றது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைத்தால் ஒரு அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணுவாங்க, நோட்டிபிகேஷன் கொடுத்து ஒரு போலீஸ் ஆபீசர் கேன் பி கன்ஃபர் ஆன் எனி அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர். இந்த அதிகாரத்தை வேற யாருக்கு வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். எளிமையான எடுத்துக்காட்டு, இதற்கு முன்பாக ஒரு பர்த்தோ டெத்தோ இது சம்பந்தமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் நம்ம கேஸ் போடுவோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுப்போம். அதை கொண்டு போயிட்டு தாலுகா ஆஃபீஸ்ல கொடுத்த பிறகு நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அல்லது டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு பர்த்தா இருந்தாலும் சரி டெத்தா இருந்தாலும் சரி 21 நாட்களுக்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்ய தவறும் பட்சத்தில் நீதிமன்றத்துல கேஸ் போட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கும். ஆனா இப்ப என்ன பண்ணாங்க, மாநில அரசு ஒரு உத்தரவு போட்டு இதை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விசாரிக்க தேவையில்லை, ரெவன்யூ கோர்ட் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சப் கலெக்டர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க, சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், கோட்டாட்சியர். அப்ப மாநில அரசு நினைத்தால் ஒரு அதிகாரத்தை இன்னொரு நபருக்கு மாற்றி வைக்கலாம். அதை தான் இங்க சொல்றாங்க, செக்ஷன் 9ல சொல்றாங்க. செக்ஷன் 10 இந்த சாப்டர் முக்கியமானது சார். செக்ஷன் 10 இதுல செக்ஷன் 3ல பனிஷ்மெண்ட் சொல்றாங்க, செக்ஷன் 4ல வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் நெக்லிஜென்ட் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் பற்றி சொல்றாங்க, 6 பாயிண்ட் சொல்றாங்க. செக்ஷன் 5ல பார்த்தா என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் சொல்றாங்க, திரும்ப திரும்ப பண்றாருன்னு சொன்னா அவருக்கு குறைஞ்சது 1 வருஷம், அதிகபட்சம் அந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ தண்டனை சட்டத்துல அந்த தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. செக்ஷன் 6ல சொல்றாங்க 7 விஷயங்களை பயன்படுத்துறாங்க, 34 149 சாப்டர் 3 4 5 5 கேபிட்டல் ஏ சாப்டர் நம்பர் 23 இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. செக்ஷன் 7ல சொல்றாங்க ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சில நேரங்கள்ல வந்து அக்யூஸ்டுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபர்ஃபிச்சர் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க ட்ரையல் முடிஞ்சிட்ட பிறகு அவர் அக்யூஸ்ட் கன்விக்ட் ஆயிட்டாருன்னா அவருடைய அசைய சொத்துக்களை என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணி ஃபர்ஃபிச்சர் பண்ணலாம், பறிமுதல் செய்து ஏலம் விட்டுடலாம். ஆனா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க ஒரு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, அந்த நேரத்துல ஒரு சொத்தை வந்து என்ன பண்ணலாம், கோர்ட்டு அட்டாச் பண்ணலாம். செக்ஷன் 8ல சொல்றாங்க ப்ராசிக்யூஷன் எதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. 34 149 வருதுன்னா ஷேல் ரிபட்டபிள் தான். குற்றம் செய்வதற்கு பைனான்சியல் எய்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிரச்சனை பண்ணாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தான் பிரச்சனை பண்ண ப்ரூவ் பண்ணணும். விக்டிமை பற்றி பர்சனல் நாலேஜ் வந்து அக்யூஸ்டுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணணும். இதான் செக்ஷன் 8ல சொல்றாங்க பிரசம்ப்ஷன் சொல்றாங்க. அதே பிரசம்ப்ஷன் போக்சோ ஆக்ட்ல 29 13 சொல்றாங்க. அதை போலவே ஒரு என்டிபிஎஸ் ஆக்ட் இருக்கு. அப்ப என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்து பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 35ல சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா பின்னாடி அந்த ஆக்ட் எல்லாம் நம்ம படிக்க போறோம், அதனாலதான் இப்பவே சொல்றேன். செக்ஷன் 9ல சொல்றாங்க கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பவர்ஸ், இவங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் இன்னொரு அதிகாரிக்கு மாநில அரசு நினைச்சா மாற்றி கொடுக்கலாம். செக்ஷன் 10 we are moving on under section 10 of this act. Removal of persons likely to commit offense. செக்ஷன் 10 பொறுத்தவரை சிட்டி போலீஸ் ஆக்ட்ல வந்து ரிமூவல் பண்றாங்க பாருங்க.
ஒரு ஆள் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்களா இல்லைங்களா? இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடாது. சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 தொடர்ந்து வந்து இவர் வந்து பிரச்சனை பண்றாருன்னு தெரியுது. அப்ப போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணா ஒரு உத்தரவு போடலாம், இந்த நபர் தொடர்ந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே போலதான் இந்த SC/ST ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 10லயும் உத்தரவு போடுவாங்க, ரிமூவல் ஆஃப் பர்சன்ஸ் லைக்லி டு கமிட் ஆஃபென்ஸ். அப்ப இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் யார் போடுறாங்க, ரிமூவல் ஆர்டர் யார் போடுறாங்கன்னா, இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் கேன் பி பாஸ்ட் பை தி ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட்னா செக்ஷன் 14 பார்த்திருக்கோம், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா செக்ஷன் 15 பார்த்திருக்கோம். அதே போலவே நீங்க வந்து சிஆர்பிஸ்ல செக்ஷன் 24 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பற்றி படிச்சிருப்பீங்க. அதே போலவே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி 24, 25 ஏபிபி இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. அதே போலதான் சார் இங்க செக்ஷன் 10ல பார்த்தீங்கன்னா, externment order can be passed by the special court. Special court under section 14. இப்ப என்னென்ன உத்தரவு போடலாம்? ஒரு எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போடலாம், அதாவது ரிமூவல் ஆஃப் பர்சன். இந்த ஆள் இந்த ஏரியாவில் இருந்தாவே எப்போ பார்த்தாலும் சரி SC/ST பீப்புளுக்கு எதிராக பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. பண உதவி செய்து ஏதாவது 2 குரூப் அடிச்சு விடுறாங்க, அல்லது பண உதவி செய்து அவங்க கிட்ட இருக்கிற நிலங்கள்லாம் பறிச்சுக்கிறாங்க, வீடுகள்லாம் பறிச்சு எடுத்துக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அசைய சொத்துக்களை பிடிங்கிறாங்க, ஆடு மாடுகளை பிடிங்கிறாங்க, வீடு அடிச்சு உடைக்கிறாங்க. இவன் இந்த ஆளு தொடர்ந்து இங்க இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரியும் பட்சத்தில் ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டரை பாஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போடுறான்னு சொன்னா அதுக்கு என்ன பேஸ் இருக்கணும்? பேஸ் ஃபார் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும், அல்லது ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கணும். கம்ப்ளைண்ட் சொன்னோடனே அண்டர் செக்ஷன் 2D ஆஃப் CRPC. இப்ப கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க, போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த ஆளால் தான் தொடர்ந்து பிரச்சனை வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்குன்னா, அதை பேஸ் பண்ணி இல்ல கலெக்டர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னா, தாசில்தார்ட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா, அதை பேஸ் பண்ணி அந்த நபரை வந்து அந்த ஏரியாவில இருந்து வெளியேற்றி விடலாம். ஒரு ஆள் அவ்வளவு சீக்கிரமா ஒரு ஏரியாவில இருந்து வெளியேற்ற கூடாது என்று சொன்னா அவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலையில் அவர் ஈடுபடும் பட்சத்தில், இந்த குற்றங்களில் அவர் இன்வால்வ் ஆகும் பட்சத்தில் அந்த நபரை அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியேற்றுவதற்கு ஒரு உத்தரவை ஸ்பெஷல் கோர்ட் கேன் பி பாஸ்டு. அப்ப ரிப்போர்ட்னா என்ன? அறிக்கை, போலீஸ் ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 2R, அண்டர் செக்ஷன் 2D கம்ப்ளைண்ட். இதை மறக்கக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், லைக்லி டு கமிட் அஃபென்ஸ் அண்டர் சாப்டர் 2 ஆஃப் திஸ் ஆக்ட். சாப்டர் 2 படி இவர் இந்த குற்றத்தை செய்வார்னு தெரிஞ்சுதான். சாப்டர் 2ல என்ன சொல்றாங்க? செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்க டிஃபைனிங் விஷயங்கள் எவ்வளவு சொல்லியிருக்க பாருங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ZC வரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களை செய்கிறார். அதே போல சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1ல இருந்து 7 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை செய்கிறார். அப்ப அவர் என்ன செய்யலாம்? அந்த ஏரியா விட்டு, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் விட்டு வெளியில நீங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடலாம். ஃபோர்த் பாயிண்ட், இந்த ஷெட்யூல் இருக்கு, அந்த ஷெட்யூல்ல ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கு, பட்டியல் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய ஏரியா. அந்த பட்டியல் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய ஏரியா பற்றி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல அண்டர் ஆர்டிகல் 244 ட்ரைபல் ஏரியானா என்னன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 244 அந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு பிரச்சனை பண்றாருன்னு சொன்னா எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போட்டுடலாம். அப்ப இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர்ல என்ன இருக்கணும்? எந்த இடம், எந்த டைம், என்ன வழிகள், அந்த நபர் எந்த இடத்துல இருந்து எத்தனை மணிக்கு எந்த வழியா அவர் வந்து இந்த கிராமத்தை விட்டு, இந்த ஏரியா விட்டு, இந்த சிட்டியை விட்டு வெளியேறணும்னு சொல்லி அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழியா தான் அவர் போகணும், வேற வழியா போகக்கூடாது, வேற டைம்லையும் போகக்கூடாது. சொல்லப்பட்ட இடம், சொல்லப்பட்ட தேதி, சொல்லப்பட்ட நேரம், சொல்லப்பட்ட வழி. அந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர்ல வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தேதி, இந்த மாசம் இத்தனை மணிக்கு நீங்க இந்த வழியா நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும், வெளியேறணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி அவர் நடக்க வேண்டும். 6th பாயிண்ட், மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 வருடங்கள். The externment order can be passed 3 வருஷம் மேக்சிமம். 7வது பாயிண்ட்,
இந்த கிரவுண்ட் இஸ் டு பி எக்ஸ்பிளைன். எந்த காரணத்துக்காக உங்களுக்கு வந்து நாங்க வெளியேற்றுவதற்கான உத்தரவு போட்டிருக்கோன்னு சொல்லி அந்த காரணங்களை அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்ப அந்த உத்தரவு எப்படி இருக்கும்? ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கும், எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்கும். 8th பாயிண்ட், ரிவோகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர். ஒரு வெளியேறக்கூடிய உத்தரவு போட்டாங்க, அந்த உத்தரவு வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? ரிவோக் பண்ண முடியுமா? ஆனால் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஆஃப்டர் பாசிங் ஆர்டர் வித்தின் 30 days, இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 30 தினங்களுக்குள்ளாக ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தா அதை என்ன பண்ணலாம்? ரிவோக் பண்ணலாம், திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். 9th பாயிண்ட், ஒரு அரசாங்கம், ஐ மீன் கலெக்டர் இருக்காரு, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாரு, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்றாரு. இப்ப கோர்ட் போட்டா இந்த ஆர்டரை யார் யார் பாஸ் பண்ணுவாங்க? இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டரை பொறுத்தவரை ஸ்பெஷல் கோர்ட்டும் பாஸ் பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் பாஸ் பண்ணலாம். அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு ஆளை வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாருன்னா அந்த உத்தரவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் என்ற அர்த்தம், நிர்வாக உத்தரவு, நிர்வாக உத்தரவு என்ற அர்த்தம். இதே ஒரு கோர்ட்டு போடுறாங்க அதே உத்தரவு, அப்ப அது பேரு பிரிவென்டிவ் ஆர்டர். கலெக்டர் வந்து ஒரு ஆளை வந்து நீங்க இந்த ஏரியாவில இருக்கக்கூடாது, நீங்க இங்க இருந்தா தானே பிரச்சனை பண்ணிட்டே, பிரச்சனை நடந்துட்டே இருக்கு, SC/ST மக்களுக்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறீங்க, இந்த ஏரியாவில இருக்கக்கூடாது, வேற ஜூரிஸ்டிக்ஷன் போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. அப்ப அந்த உத்தரவு என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், நிர்வாக உத்தரவு என்ற அர்த்தம். இதே விஷயத்தை நம்ம கோர்ட்டு கொண்டு போறோம். கோர்ட் இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஸ்பீக்கிங் ஆர்டர். அந்த ஆர்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரிவென்டிவ் ஆர்டர் என்று சொல்றாங்க. தடுப்பு ஆணை, தடுப்பு உத்தரவு. இதான் அண்டர் செக்ஷன் 10ல இந்த 9 பாயிண்ட் வந்து பாக்குறாங்க. ஒரு எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் வந்து ஸ்பெஷல் கோர்ட் பாஸ் பண்றாங்க. எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர்னா அங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும், இல்ல ரிப்போர்ட் இருக்கணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் பொறுத்தவரை கோர்ட்ல கொடுத்துருக்கலாம், ரிப்போர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலாம். இப்ப இவரால வந்து கண்டிப்பா வந்து இந்த குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சாப்டர் 2ல செக்ஷன் 3 ஆஃப் திஸ் ஆக்ட், அதான் சாப்டர் 2, அதன்படி நம்புவதற்கு போதிய காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த உத்தரவு போடலாம். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியா, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த உத்தரவு போடலாம். அப்ப ஷெட்யூல் ஏரியானா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 244ல தான் ஷெட்யூல் ஏரியானா என்னன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர்ல வந்து டைம் இருக்கணும், தேதி இருக்கணும், இடம் இருக்கணும், எந்த வழியா போகணும்னு சொல்லப்பட்டிருக்கணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 years வரலையும். அப்ப அந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் வந்து கேன் பி பாஸ் 3 years. இப்ப கிரவுண்ட் வந்து எதுக்காக எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் வந்து நாங்க போட்டிருக்கேன்னு சொல்லி கிரவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் இஸ் டு பி எக்ஸ்பிளைன்ட். ரிவோகேஷனுக்குனா ரிவோகேஷன் உண்டு, அப்பனா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். எப்போ ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்? இந்த ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போட்டாங்கன்னு சொன்னா ஆஃப்டர் பாசிங் எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் வித்தின் 30 daysக்குள்ள ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அரசாங்கத்தினுடைய ஒரு கலெக்டர் உத்தரவு போடுறாருன்னு சொன்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், நிர்வாக உத்தரவு. இதே வந்து ஒரு கோர்ட் போடுறாங்கன்னு சொன்னா அது வந்து பிரிவென்டிவ் ஆர்டர். இதான் செக்ஷன் 10. செக்ஷன் 11, செக்ஷன் 10ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த நிபந்தனைகளை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதன்படி நடக்க தவறினால், ஒருத்தர் வந்து வயலேட் பண்ணிட்டார், ஒபே பண்ணல, he is not obey the order which was issued by the district collector or special court as externment order against the accused பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த நபரை கைது பண்ணி வெளியேற்றலாம், அரெஸ்ட் பண்ணி வெளியேற்றலாம். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போட்டாங்க, ஒரு ஆள் வெளியில இருக்கிறாரு, அந்த நபருடைய அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா அந்த ஏரியாக்குள்ள வரலாம். அப்ப ஏரியாக்குள்ள வரனா என்ன அர்த்தம்? வித்வுட் கண்டிஷன், நிபந்தனை இல்லாமல் வரலாம். ஏன்னா அவருடைய அப்பாவும் இறந்துட்டாரு அல்லது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, கடைசி நேரத்தில் அவங்க முகத்தை பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த ஊர் உள்ள வரலாம். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, அவங்க இறந்துட்ட பிறகு அந்த அக்யூஸ்னுடைய அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா ஊருக்குள்ள வராரு. அப்ப வித்வுட் கண்டிஷன், நிபந்தனை இல்லாமல் வரலாம். வித் சூரிட்டி ஆர் வித்வுட் சூரிட்டி கொடுக்கலாம். ஒரு ஜாமீன்தார் கொடுக்கலாம், இல்ல ஜாமீன்தார் கொடுக்காம கூட ஒரு நேரம் ஊர் உள்ள வரலாம். இதுதான் செக்ஷன் 11ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். அந்த அக்யூஸ்டுக்கு ஆர்டர் போட்டு வெளியில இருக்காரு, வெளியூர் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காரு, மெட்ராஸ்ல இருந்தா தொடர்ந்து இதே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு எகெயின்ஸ்ட் வந்து SC/ST பீப்புளுக்கு. அப்போ ஒரு எக்ஸ்டர்ன்மென்ட் ஆர்டர் போட்டாங்க அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டாங்க, ஒரு கலெக்டரோ அல்லது ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டோ. அந்த நபர் திண்டுக்கல்ல வசிக்கிறாரு. இந்த நேரத்தில் அவங்க அப்பாவோ அல்லது அவங்க அம்மா இறந்துட்டாங்க,
அப்ப ஊருக்குள்ள வரலாம்னா கண்டிப்பா வரலாம், எந்த நிபந்தனை இல்லாம வரலாம். ஆனா சூரிட்டி கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலே இருக்கலாம். இதான் எக்ஸெப்ஷன் அண்டர் செக்ஷன் 11. அண்டர் செக்ஷன் 12, அப்ப இந்த ஆர்டர் பெர்சன் இருக்கார் பாருங்க, எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் பெர்சன், யாருக்கு எதிராக வந்து அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபர் என்ன பண்ணும், கேன் பி டைரக்டட் பை தி ஸ்பெஷல் கோர்ட், கேன் பாஸ் an order to allow the police to take his measurement and photo. யாருக்கு எதிராக இந்த எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபருக்கு என்ன பண்ணும், அந்த நபரை போட்டோ எடுங்க, அவர் உயரத்தை அளக்கணும், அவருடைய அங்க அடையாளங்களை அளக்க வேண்டும். வெள்ளக்காரங்க எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க நம்ம போலீஸ். அது எத்தனை 100 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு ஆள் அப்படியே கைரேகையோ அவருடைய உயரத்தையோ அங்க அடையாளங்களையோ மச்சம், மோல்ஸ், பிளாக் மோல்ஸ், கருப்பு மச்சமோ அல்லது ஸ்கேர்ஸ், தழும்புகள், எதுவா இருந்தாலும் குறிச்சு வச்சுக்கணும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரை போட்டோ எடுக்கணும், அவரை வந்து மெஷர் பண்ணணும், அளக்கணும். அதுக்கு கோர்ட் உத்தரவிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதை அப்படியே செய்யணும். தவறும் பட்சத்தில் அவர் போட்டோ எடுக்க விடமாட்டாரு, அவர் உயரத்தை அளக்க வராரு, விடமாட்டாரு. உடம்புல மச்சம் எங்க இருக்கு, மோல் எங்க இருக்கு, பிளாக் மோல் எங்க இருக்கு, மச்சம் எங்க இருக்கு, கருப்பு மச்சம் எங்க இருக்கிறது, அல்லது ஸ்கேர்ஸ் எங்க இருக்கிறது. ஸ்கேர்ஸ்னா தழும்புகள், இன்னொரு ஸ்கேர் தான் பயம்னு அர்த்தம், பயப்படுறதுன்னு அர்த்தம். அப்ப அதை தடுக்கிறாரு. அல்லது ரிஃப்யூசல் டு டேக்கிங் மெஷர்மெண்ட் அண்ட் போட்டோஸ், ஒரு போட்டோ எடுக்குவது, அவர் உடம்ப அங்க அடையாளங்களை அளப்பதோ தெரிவிப்பதோ இதை தடுக்கிறாரு பட்சத்தில் அப்ப மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ். அப்ப அவர் என்ன பண்ணலாம், லைட்டா ஒரு டச் பண்ணலாம், லத்தியால அடிக்கலாம், ஒழுங்கா நின்று போட்டோக்கு ஒழுங்கா போஸ் கொடுக்கணும். நாங்க அளக்குறப்ப ஒழுங்கா இருக்கணும், நிக்கணும், நேரா ஸ்டிப்பா நிக்கணும். அப்ப என்ன செய்யலாம், மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ். தேர்ட் பாயிண்ட், அதையும் மீறி போறாரு, அப்ப என்ன செய்யலாம், அண்டர் செக்ஷன் 186 ஐபிசி படி அதுக்கு ஒரு தனியா கேஸ் பண்ணணும். கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, இவர் அங்க அடையாளத்தெல்லாம் அளக்க சொல்லியிருக்காங்க, அவர் போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. கோர்ட் உத்தரப்படி நாங்க அந்த அக்யூஸ்னுடைய அங்க அடையாளத்தை வந்து அளக்க போறப்ப அவர் விடமாட்டம் தடுக்கிறாரு. அவர் உடம்ப அளக்க போறதுக்கு அவர் வந்து ஒத்துழைப்பு தரமாட்டாரு. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 186 ஐபிசி படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சப்செக்ஷன் இதுல வந்து 4th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, can be destroyed the photo or returned the photo to him. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒழுங்கா நடந்துக்கிறான்னு சொன்னா அதன் பிறகு என்ன பண்ணலாம், அந்த போட்டோ வந்து அழிச்சுன்னா அப்படிலாம் அந்த போட்டோ அவருக்கு திருப்பி கொடுத்துடலாம், அந்த அக்யூஸ்ட் கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர் முடிஞ்ச பிறகு சொல்றேன். 5th பாயிண்ட் பொறுத்தவரை வயலேஷன் ஆஃப் செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்னது, எக்ஸ்டர்ன்மெண்ட் ஆர்டர், வெளியேற அந்த ஏரியா விட்டு வெளியேறக்கூடிய உத்தரவு. அந்த உத்தரவு வந்து மதிக்கலன்னு சொன்னா அவருக்கு 1 வருஷம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இதுதான் சார் இந்த SC/ST ஆக்ட்ல